அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்பி சங்கர் அகாடமி இது வந்து பார்த்திங்கன்னா ராதாபுரம், வள்ளியூர் இந்த ரெண்டு இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போ பார்த்திங்கன்னா வள்ளியூரில் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ராதாபுரத்தில் 16 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து நல்ல நிலைமையில் இருக்காங்க இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் இப்போ அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து எந்தெந்த கோர்ஸை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுது தெரியலை அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த எக்ஸாம் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இதில் நிறைய எக்ஸாம் இருக்குது. நாம் எதுக்கு இப்போ பேச வரோன்னா சிவில் சர்வீஸ். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து நம்ம அதில் பயிற்சி அளிக்கிறதுக்கு இப்போ அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதுமே படிக்கலாம், ஆனால் டிகிரி முடித்தா தான் நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கும் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். குரூப் 1னா டிகிரி முடிச்சிருக்கணும், குரூப் 2னாலும் டிகிரி முடிச்சிருக்கணும், குரூப் 4னால் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எழுதலாம். ஓகே, சரி சார், அதில் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி பேசலாம். இப்போ வந்து நான் ஜென்ரலாக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதில் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்தால எம்டிஎஸ், ஜிடி இதுக்கெலாம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ சிஜிஎல்னால் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், சிஹெச்எஸ்எல்னால் 12th முடித்தா எழுதலாம், அப்புறம் எம்டிஎஸ், ஜிடிலாம் 10th முடிச்சிருந்தாலே எழுதலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம். இப்போ பேங்க்கில் வந்து ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் அதுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. அதேமாதிரி எஸ்பிஐ பிஓ கிளர்க் அதுக்கும் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தால ரயில்வேயில் என்டிபிசிக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. அடுத்தால டிஆர்பியில் டெட் 1, டெட் 2 இந்த ரெண்டுக்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. அடுத்தால டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூனிஃபார்ம் சர்வீஸ், இதில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் எங்கிட்ட படிக்கலாம். அப்புறம் பாருங்கள் என்டிஏ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற எக்ஸாம். இதில் நீட், ஜேஇ இந்த ரெண்டுக்கும் நம்ம பண்ணுறோம். ஓகே, இதில் நீட்னால் வந்து நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் நீங்கள் பாஸ் பண்ணால், அதாவது மெரிட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். அப்புறம் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எல்லா எக்ஸாம்லேயுமே ஸ்டேஜ் நிறைய இருக்குது. நான் சும்மா ஜென்ரலாக அவங்கள்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஐஐடி காலேஜில் படிக்கிறதுக்காக எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுலேயும் மெயின்ஸ், அட்வான்ஸ்னு அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் நீங்கள் இப்போ 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இல்லைன்னா நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லித்தர்றது. ஓகே, அப்புறம் பாருங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் எங்கிட்ட படிச்சிங்கனாலே சரளமாக நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தந்துட்டுருக்கோம். அப்புறம் பாருங்கள் டியூஷன் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை விடலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ணுவோம். இப்போ வந்து சென்டம் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. என்ன பாடத்துக்கலாம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உறுதியாக சென்டம் எடுப்பீங்க, கண்டிப்பாக முடியும். ரைட், அப்புறம் பாருங்கள் டியூட்டோரியல்னால் நீங்கள் நேரடியாகவும் 8th, 10th, 12th எழுதுவீங்கள, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்போம். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்ணும் பெறலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் நாங்கள் பயிற்சி அளித்து வரோன்னு பார்த்துக்குங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சிலபஸோடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கிளாஸாக எடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி மாடல் டெஸ்ட்லாம் நடத்தி அந்த எக்ஸாமுக்கு உங்களை ஈஸியாகவே தயார்படுத்திடலாம். இதில் எந்த எக்ஸாமுமே கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு யாராவது கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருக்கா பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே சரளமாக நீங்கள் என்ன செய்வீங்க, எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அந்த எக்ஸாமுக்குள்ள பாஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு தேவையான கோர்ஸுக்கு போயிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணி வேலைக்கும் போயிடலாம். இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.